மாப்பிள்ளை நல்லா இருக்கேன்டா. என்ன எப்ப நல்லா இருக்கியா? வீட்டுல நல்லா இருக்காங்கடா. தம்பி வாடா, நம்ம தம்பியா மூக்காய் பேரன். நல்லா இருக்கல? அப்பதான் நல்லா இருக்காடா. நல்லா இருக்காங்க. வீட்டுல எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா. பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்க மாப்பிள்ள. சரி டெலிவரி இருக்கு. அப்படியா? சரி பஞ்சம் நம்ம ஊர்ல தானே? ஆமா கண்டிப்பா குழந்தைங்களை வைக்கிறோம்ல. ரைட். நம்ம சொக்காவை பாத்தியா? பார்த்தேன். அங்க பார்த்து ஆளு அதான்டா கேக்குறேன். அவன் ஒரு பிள்ளை முன்னாடி சுத்திட்டு கடந்தான்டா. பிள்ளை முன்னாடியா? தெரியாது எனக்கு. என்ன சொல்லுதா? அவன் ஒரு பிள்ளை முன்னாடி சுத்தி இப்ப கடைசியில வாரு. சரி கல்யாணம் முடிச்சா நல்லா போயிடலாம். எங்க லவ் அவன் இன்னொருத்தன் கூட போயிட்டா. போயிட்டாளா? ஆமா மாப்பிள்ள. என்னத்தையோ போறான். இது அப்படித்தான் இருக்கு எல்லாம். அந்த காதல பண்ணிட்டு தான் நாளைக்கு இருக்கு. கண்டிப்பா என்னத்த சொல்ல. வா அவனை பாப்பமா. பாத்துருவோம். கண்டிப்பா போவோம். போய் பாத்துருவோம். டைம் ஆயிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு போற வேலை வேற இருக்கு. சரி ரைட்டா போயிட்டோம். சரி சொல்லிட்டு இருந்தேன். என்ன வேண்டா லவ் ஃபெயிலியர்ல 2 தடவை சூசைட் அட்டம் பண்ணிட்டான். ஆமாடா. சரி இப்ப எப்படி இருக்கான்? எங்க இருக்கான்? இப்ப தனியாண்டா இருக்கான். தனியா இருக்கானா? ஆமா. என்னடா சொல்ற? என்னடா எதுக்குடா நீ மாட்ட தொங்க போற? யார் கையாங்க வாழை பிடிக்கிறடா. ஏய் என்ன பைத்தியமாடா? பாரு என்னடா தெரியும்? ட்ரா என்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கோடி. நான் என்ன சொல்றேன்னு நீ கேட்க மாட்டேற. எனக்கும் வலிக்கல. நான் சொல்ல வரேன். நீ புரிஞ்சுக்க மாட்டேங்க. என்ன சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கோடி. இப்ப என்ன சொல்ற? இது என்ன சொல்ற? என்ன சொல்ற? The person you are trying to call is currently busy. The person you are trying to call is currently busy. பூச்சி மருந்து குடிச்சிருக்கான்டா. தூங்குடா. பூச்சி மருந்து குடிச்சிருக்கான்.
சீக்கிரம் வர சொல்லுங்க. மேம் தோட்டா நீங்க தான் அட்டெண்டரா? உங்க ஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ண விட மாட்டாரு. கொஞ்சம் போய் பேசுங்க. டைம் ஆகுது. சீக்கிரம். ஏய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்களா? ட்ரீட்மெண்ட் பண்ணியா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோடா. உண்மையா கேடுறா. ஏன்டா நீ விஷயத்தை குடிச்ச? டேய் நீ அவன் மேல வச்சிருக்க அன்பனா அவங்க அப்பா அம்மா மேல வச்சிருக்க பேர் என்னடா? இப்படி அவளுக்காக இப்படி குடிச்சிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் அப்பா அம்மா நினைச்சு பார்த்தா அப்படிலாம் பண்ணுவியாடா? சொன்னா கேட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோடா. டேய் அப்பா அம்மா உன்னை பத்தி நினைச்சு பாரு. அப்பா அம்மா உன்னை எப்படிலாம் வளர்த்துருக்காங்கன்னு. அவளுக்காக எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களை இன்னைக்கு போக நாளைக்கு வருவாடா. டேய் டாக்டர் சொன்னா கேட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு ஆன்டிபயோட்டிக் போடணும் உங்களுக்கு. சீக்கிரம் வாங்கிட்டு டேய் 2 நாள் 3 நாள் சமாளிச்சிடலாம்டா. ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுடா. வழி நம்ம அப்பாட நான் சொல்லிட்டேன்டா. ஆமா வந்துட்டு இருக்காரா? நான் அப்பா வந்துடுறேன். அப்பா பாரு காதல் என்பது வாழ்க்கையில் ஒரு பகுதி மட்டுமே, அதுவே வாழ்க்கையாகாது. தற்கொலை ஒரு முடிவு என நினைக்கும் மனிதர்கள் தன்னுடைய பெற்றோர்களை ஒரு வினாடி நினைத்து பார்த்தால் தற்கொலை என்னும் எண்ணம் நீங்கிவிடும்.